பூராமே ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் 8:30-9 மணிக்கெலாம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் மாடு நம்ம கேட்குற ஆளுமே பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே அடித்தாலுமே கிடைக்காது. ஏற்றிட்டாங்க லோடு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இறக்க முடியாது. ஏன்னா அவங்க அடைச்சி நல்லா கரெக்டாக கழிச்சுன்னு மாடு ஒன்றுக்கு ஒன்று குத்திக்கிறாத அளவுக்கு ரொம்ப அதாத்தையும் கட்டுவாங்க. அப்படின்னும்போது உள்ளே போயிட்டு திரும்ப அந்த மாடு நம்ம எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. இந்த இது இருக்குது பாருங்கள், நல்லா தலையடி நல்லா இருக்குது. மாடு நல்லா வளர்த்து நல்லா வச்சுருக்காங்க. மாடு நம்ம ஒவ்வொரு சந்தையிலையுமே பார்க்குற நல்ல மாடு வருது. முடிஞ்ச அளவுக்கு வேணும்ன்றவங்க வந்தீங்கன்னா நேரடியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாடாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்து தருவோம். சந்தைக்கு வேணும்னாலும் வாங்க. இல்லை நம்ம குரூப்பில் வந்து நம்ம மாடு இருக்குன்றா உடனே டக்குன்னு அங்கேயே ஃபோட்டோ போட்டு விடுவோம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வரும். அதில் வேணும்னாலுமே நீங்கள் டக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே நம்ம பார்த்து வாங்கி கொடுத்துடலாம். நான் அப்படி தான் நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்தாலுமே இது பண்ணுங்க. விலை தோதுவாக தான் வந்தால் வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கிறோன்னு விட்டுருவோம். அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து விலைகள் வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே வருங்க. ஒவ்வொரு சந்தைக்குமே ஒவ்வொரு மாடு இறக்கத்தை பொறுத்து ஒவ்வொரு சந்தைக்குமே கூடும் குறையும். அதனால் நீங்கள் அதை வந்து இது பண்ண வேணாம். நல்லா தான் இருக்குது. நல்லா மூஞ்சி சுருக்கமாக நல்லா தான் இருக்குது. அதான் இந்த கிடக்கில் தான் இதுக்கு தான் காளை மாடுங்க பார்த்திங்க. ரொம்ப இல்லை இருக்க மாடை பூராமே நம்ம எடுத்தாச்சு. நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு மாட்டில். நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே எடுத்து போட்டுக்கிட்டு தான் வர்றோம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறையா வருது. மாடு புறம் நல்ல மாடாக எடுத்து போட்டுறேன். அவங்க பார்த்துட்டு வந்து யாராவது ஒரு ஆள் பார்த்துட்றாங்க, என்ன மாடுங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா, அப்புறம் அப்படியே பார்வோட ஆகிடுது. என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கங்க. வியாபாரிக்கு பார்த்து விற்கிறத. இங்கிட்டு இருந்தால் காங்காய மாடு ஆனால் எழுப்பி விட்டு பார்த்தேன், எந்திரிக்க மாட்டேன்டுச்சு. நல்லா புருவட்டான மாடு தான். முகனை இழுத்து பார்த்தேன். ஆனால் ஏதோ 10 மாதிரி இருக்குது உடம்புறம். நல்ல புருவட்டு மாடு. அதுக்கு பூராமே இந்த அதே இவ்வளோதான் காளைகள். காளை மாடு வந்து வந்ததற்கு கம்மி தான். அப்புறம் அங்கிட்டு ஒரு 2-3 மாடு கிடந்துச்சு. அதையுமே எடுத்துருக்கேன் ஃபுல்லாக. மாடு பூராமே நம்ம ஒவ்வொரு வந்து சந்தையில் வந்து விற்கிற மாடு எல்லா மாடுமே வந்து சரியில்லாத மாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல மாடுகளுமே வந்து வந்துடுது, சந்தைக்கு வந்துடுது. நல்லா விளையாட்டு மாடாக இருக்கும், அதுகளுமே வந்துடுது. எப்படின்னு பார்த்தா ஒரு சில பேர் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விளாண்ட மாடு அப்படி இப்படின்ட்டு போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னுக்கெல்லாம் ஒரு காரி காலம் வந்துருந்துச்சு.